இது வந்து இந்த 2 சூப் பவுடர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை பத்தி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். மொடவாட்டு கிழங்கு சூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டுக்காலில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக மொடவாட்டு கிழங்குல இருக்கு. வெஜ் வெர்ஷன் வச்சுக்கலாம். நான் போன தடவை வந்து சளி, இருமல், காய்ச்சல், அப்புறம் எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த், போன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் தான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று இது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு வந்து கால் வலி, முட்டி வலி, உங்களுக்கு வந்து பேக் பெயின், இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட என்ன ஒரு பிரச்சனைனாலுமே இந்த சூப் பவுடர் வந்து கண்டிப்பாக சரி பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி, ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்களும் எடுத்துக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதாவது நம்ம காய்ச்சல், சளி, இரும்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சூப்பை எடுக்கணும்ட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்தே இந்த சூப்பை நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, இல்லை வந்து காய்ச்சல் வர்றது, இதெல்லாம் வந்து இது தடுக்கும். ஸோ ஃபீவர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க குழந்தைங்களும் ஆகட்டும், பெரியவங்களும் ஆகட்டும். முக்கியமாக பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே இதை நான் லான்ச் பண்ணணும்னு சொல்லணும். அங்கே வந்து 365 நாளும் மழை பெய்யும். மார்ச் அண்ட் ஏப்ரல் தவிரன்னு வச்சுக்கலாம். ஒரு தடவை சளி பிடிச்சா 1 மந்த் ஆகும் சரியா இருக்கும். இதுக்கும் ஹாட் வாட்டரா தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. சும்மா மெடிசின்ஸே எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நீங்க வந்து குழந்தைங்களுக்கு இது வந்து சூப் பவுடரா கொடுக்கும்போது இந்த மாதிரி ரெய்னி சீசன்ல நமக்கு வந்து சளி பிடிக்காமையும் இது தடுக்கும். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெடி டு யூஸ் பவுடர் தான். ஜஸ்ட் ஹாட் வாட்டர்ல 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணி குடிக்கணும். இதோட பிரைஸ் வந்து 250 பிளஸ் ஷிப்பிங் வரும். இதுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சுக்குமல்லி காஃபி பவுடர் வந்து ஃப்ரீயா வருது. இதுவும் ஒரு செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, அந்த டைம்லலாம் நீங்க இது எப்ப வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் அதோட மைல்டு வெர்ஷனா இந்த தூதுவளை சூப் பவுடர் வச்சுக்கலாம். தூதுவளை சூப் பவுடர் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு 1 வயசுல இருந்து ஒரு 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரசத்துல வந்து தூதுவளை போட்டு ரசம் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், கசக்காது. ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க ரொம்ப மைல்டான சூப் அப்படின்னா நான் வந்து இது சஜஸ்ட் பண்ணுவேன். மேபி 5 இயர்ஸ் அண்ட் பிலோ இருக்கிறவங்களுக்கு. 5 இயர்ஸ் அண்ட் எபோ இருக்கிற குழந்தைங்கன்னா நீங்க தாராளமா மொடவாட்டு கிழங்கு எடுத்துக்கலாம். பெரியவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க, கால் வலி, இந்த மாதிரி முட்டி வலியில கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா வித்தின் ஒரு 2 to 3 டைம்ஸ்லயே உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதோட பிரைஸ், தூதுவளை சூப்போட பிரைஸ் வந்து 180 rupees பிளஸ் ஷிப்பிங் வருது. இதுக்கும் பாத்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி பவுடர் வந்து ஃப்ரீயா வருது. நான் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு நம்பர் கொடுப்பேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் டீடைல்ஸ் ஆட் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.